அனைவருக்கும் அதியமான் குழுமத்தின் வணக்கம். அதியமான் குழுமத்தினுடைய இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஸோ பொங்கல் வாழ்த்துக்களோட முக்கியமான சில விஷயங்களை பேசிடலாம். நம்ம சும்மா தேவையில்லாமல் நிறைய வீடியோக்கள் போடுறது விரும்புறது கிடையாது. சரி, இப்போ இதில் என்னென்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிடுறேன். ஓகே, ஸோ முதல் விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொஷின் பேப்பர் அதை அனலைசிஸ் நீங்கள் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கான அப்டேட் என்ன கொஷின் பேப்பர் என்ன நடந்தது, இது எதுக்கு நமக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிடுறேன். அதன் பிறகு வந்து டெஸ்ட் சீரியஸ் ஜாயின் பண்ணுறவங்களுக்கான ஒரு அப்டேட் இருக்குது, புக்ஸ் வாங்குறவங்களுக்கான ஒரு அப்டேட் இருக்குது. இது மூணு பற்றி தான் பார்க்க போகிறோம், தொடர்ந்து பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீ. ஸோ இந்த ஆன்சர் கீ எதை பார்த்தீங்கன்னா குரூப் 1 பற்றி ஆன்சர் கீ ஏற்கனவே விட்டாங்க. ஆன்சர் தான் செக் பண்ணியிருப்பீங்க, கொஷின் லெவல் எப்படி இருந்திருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க, எப்படிலாம் ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இதே போல் இன்னொரு எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. ஓகே, ஸோ அது என்ன எக்ஸாமினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் காமர்ஸ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாமினேஷன் நடந்திருக்கு. அதில் ஜென்ரல் ஸ்டடீஸ் நடந்திருக்கு. இந்த ஜென்ரல் ஸ்டடீஸோட கொஷின் பேப்பர் அப்படிங்கிறது நமக்கு வரக்கூடிய குரூப் 2A சிலபஸ் தான். குரூப் 1க்கும் குரூப் 2A இந்த எக்ஸாமினேஷன் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா சேம் சிலபஸ் தான் ப்ரிலிம்ஸ். ஸோ அந்த சிலபஸ் அடிப்படையில் நடந்த ஒரு தேர்வு, அதனால் இது ரொம்ப முக்கியம். யூனிட் 8 எப்படி கேட்டிருக்காங்க, 9 எப்படி கேட்டிருக்காங்க, மற்ற சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து எப்படி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஜென்ரல் ஸ்டடீஸோட கொஸ்டின் பேப்பரை நீங்கள் செக் பண்ணி ஆகணும். ஓகே, இதுக்கான கொஸ்டின் பேப்பர் டெலிகிராம் லிங்க்ல நான் வந்து அப்டேட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. இல்லை நீங்கள் TNPSC வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணாலும் ஓகே. இந்த வீடியோக்குள்ளே குரூப் 2A ஒரு டெலிகிராம் குரூப் இருக்குது, அதில் ஒரு 8000 பேருக்கு மேலே வந்து இருக்கிறாங்க. ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க, அதில் வந்து நீங்கள் நிறைய அப்டேட்ஸ் வந்து கிடைக்கும் உங்களுக்கு, அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் பேப்பர், அதனால தான் உங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்க சொல்கிறோம். குரூப் 1க்கு அடுத்ததான் செகண்ட் எக்ஸாமினேஷன் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயர் நடந்திருக்கு. இதில் 100 வினாக்கள் நடந்திருக்கு. அவங்களுக்கு வந்து 2 hours வந்து டைம் கொடுத்துருக்காங்க. 200 மார்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதில் என்ன மாதிரியான கேள்விகள் வந்திருக்கு, டிகிரி ஸ்டாண்டர்ட்னு சொல்கிறாங்களே, அப்போ என்னென்ன கேள்விகள்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு முறை நம்ம வந்து கோ த்ரூ பண்ணணும். மேக்ஸில் எப்படி வந்திருக்கு, ஈஸியாக இருக்கா, ஓகே, ஸோ என்னென்னலாம் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். அது சொல்கிறதா அந்த வீடியோ, இது உங்களாலே எடுத்து பார்க்க முடியும். PDFs வந்து இருக்குது, டவுன்லோட் பண்ணி பாருங்கள். ஓகே, அதையும் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன், எங்கே இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு 64 pages இருக்குது, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, எல்லாத்தையுமே வந்து பாருங்கள். இதுக்கான மேக்ஸு மற்ற டிஸ்கஷன் எல்லாமே கொடுக்குறோம். முக்கியமான விஷயம், குரூப் 1க்கு புக்கில் இருந்து எங்கெங்கெல்லாம் எடுத்திருக்காங்க, ஏதாவது ஆன்சரில் வந்து தப்பாக இருக்கா, இல்லை கொஸ்டின் வந்து தப்பாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீரியஸாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கோம். அதையும் வந்து ரெஃபர் பண்ணிக்கும். அது உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கான பிளேலிஸ்ட் லிங்க்கும் கீழே வந்து தரேன். அதே மாதிரி முடிஞ்சால் இதுக்கும் போடலாம், இல்லை நீங்கள் பார்த்துனீங்கனாலும் அப்டேட் பண்ணுங்கள். அது ரொம்ப நல்ல விஷயம், எங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், மற்றவங்களுக்கும் அது ஈஸியாக தெரிஞ்சுப்பாங்க. சீக்கிரம் நம்ம வந்து முடிச்சிடலாம். ஓகே, ஸோ இது வந்து ஒரு அப்டேட். இதுக்கான PDF வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெலிகிராம் குரூப்பில் இருக்குது. நீங்கள் டென்டேட்டிவ் ஆன்சர் கீழே வந்து நீங்கள் போயிட்டு TNPSC அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். நோ ப்ராப்ளம். எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு தெரியலனா TNPSC வெப்சைட் ஓப்பன் பண்ணுங்கள். ரெக்ரூட்மெண்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஷின் பேப்பர் இருக்கும். அதில் அப்ஜெக்டிவ் ஆன்சர் கீஸ் இருக்குல்ல, அது கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்துடும். இதில் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை டைரக்ட் லிங்க் இந்த வீடியோக்கு கொடுக்குறேன், நீங்கள் டெலிகிராம்லேயும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். செகண்ட் அப்டேட் என்ன, ஓகே, இது முதல்ல பாருங்கள். இந்த குரூப் 1 பாருங்கள், இது பாருங்கள். இதெல்லாம் பார்த்துட்டு இந்த ஹாலிடேஸில் கொஞ்சம் டைம் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக கிடைக்கும், போய் செக் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படி இனிமேல் தான் படிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா ஒரு ஐடியா கிரியேட் பண்ணுங்கள். எங்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதிகமாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஐடியா பண்ணிட்டு படிக்க ஆரம்பிங்க. செகண்ட் விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் சீரியஸ் பற்றி நம்ம ஏற்கனவே வந்து பொங்கல் டேஸில் முன்னாடியே வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நம்ம வந்தோம் ஊருக்கு. ஸோ என்ன விஷயம் அப்படின்னா பொங்கல் ஹாலிடேஸில் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் ஆஃபராக வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் சீரியஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதே போல் நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ குரூப் 4க்கும் குரூப் 2A வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் சீரியஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ குரூப் 2A டெஸ்ட் சீரியஸ்க்கான ஆஃபர் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஏற்கனவே ஒரு வீடியோவில் கொடுத்துருந்தேன். ஸோ ஜாயின் பண்ணுறவங்க முடிஞ்ச வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்மளுடைய அதியமான் டீம் ஆப் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதில் வந்து நீங்கள் போய்ட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஆப்பில் போய்ட்டு ஸ்டோர் அப்படிங்கிற மெனுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் சீரியஸை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். சரிங்களா, டெஸ்ட் பேஸில் ஜாயின் பண்ணுறவங்க சீக்கிரமாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஏன்னா இந்த டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 21ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, இப்போ நீங்கள் குரூப் 2 இருக்கலாம், குரூப் 4 இருக்கலாம், எந்த பேட்ச் ஜாயின் பண்ணுறதாலும் சரி, ஜஸ்ட் அந்த கோர்ஸை வந்து கிளிக் பண்ணி அதில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ்லாம் வந்து செக் பண்ணி பாருங்கள். இதிலே டெஸ்ட் எப்படி எழுதுறது, மற்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே டெஸ்ட் பேட்சோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்போம். கோ த்ரூ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா, ஸோ டெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு வந்து 21ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே, அதுக்கான பிளான் வந்து பார்த்தீங்க அப்டேட் பண்ணியிருப்போம், டெஸ்ட் பிளான் PDF. ஓகே, நீங்கள் வந்து இதை செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 10 டெஸ்ட்டுக்கான வந்து பார்த்தீங்கன்னா வேர் டு ஸ்டடி டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்போம். பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. இப்போ வந்து படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாம்ஸ் வரைக்கும் படிக்கும்போது இது கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும்.
அதுபடி தான் பிளான் போட்டிருப்போம். ஓகே, இது குரூப் 2க்கு இருக்குது, குரூப் 4க்கு இது எல்லாமே வீடியோ கிளாஸஸ் இருக்குது. தமிழ் மீடியத்துக்கு இது வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புக்ஸ், நம்மளுடைய அதியமான் டீமோட புக்ஸ். நம்மளுடைய வெப்சைட் athiyamanteam.com போயிட்டு புக்ஸ் வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா தமிழ் மீடியம் புக்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்க, நம்மகிட்ட என்னென்ன புக்ஸ் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் ஏற்கனவே கொடுத்துருந்தோம். ஓகே, அதியமான் டீம்லேருந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸுக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி நம்ம வந்து ரெடி பண்ணியிருந்தோம். இங்கிலீஷ் மீடியத்துக்கு இருக்குது. அது இல்லாமல் ஹிஸ்ட்ரி, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், பாலிட்டி, ஜியாகிரபி, எக்கனாமிக்ஸ் தமிழ் மீடியத்துக்கு இருக்குது, இங்கிலீஷ் மீடியத்துக்கும் இருக்குது. ஓகே, அதே போல் யூனிட் 8க்கான புத்தகம், ஓகே, இதுவும் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் தமிழ் மீடியத்துக்கு. ஸோ இந்த புக்குக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வெப்சைட்டில் போய்ட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம். தமிழ் மீடியத்துக்கு மட்டும் சில புத்தகம் ஸ்டாக் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கான ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு ஏற்கனவே ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம். அதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெப்சைட்டில் நீங்கள் வந்து செட் ஆஃப் 5 புக்ஸ் ஆர்டர் பண்ணுறீங்க, சயின்ஸ் 3 புக்ஸ் ஆர்டர் பண்ணுறீங்க, அப்படி இல்லைனா இந்த 8 புத்தகம் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் ஆஃபரில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த 4 நாளைக்கு யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தோம். அது நாளையோட வந்து பார்த்தீங்கன்னா முடிவடையுது. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் தமிழ் மீடியம் புக்காக இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் மீடியம் புக்குக்கும் இருக்குது. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்க முன்னாடியே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த பொங்கல் ஹாலிடேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அனுப்ப ஆரம்பிச்சிடும். மண்டேலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா புத்தகம் வந்து உங்களுக்கான யாரெல்லாம் பண்ணியிருக்கீங்களோ ஸ்டாக்ஸ் இருக்கிற புக்ஸ் வந்து இங்கிலீஷ் மீடியம் பண்ணிங்கன்னா உடனே வந்து மண்டே அனுப்ப ஆரம்பிச்சிருவோம். தமிழ் மீடியம் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்டிங் போகும். அது வந்துடும் 10 to 15 days அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து புத்தகம் அனுப்ப ஆரம்பிச்சிடும். ஸோ ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க, ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அப்டேட். ஸோ புக்ஸ் ஆர்டர் பண்ணுறவங்க வெப்சைட்டில் போய் ஆர்டர் பண்ணிக்கலாம். இல்லை இந்த வீடியோக்குள்ள ஃபார்ம் வந்து கொடுத்துருப்போம் சரிங்களா. இந்த TNPSC SCRT புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணுறதுக்கான ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் கொடுத்துருப்போம். அதில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு பேமெண்ட் பண்ணிட்டு நீங்கள் உங்கள் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணி தர மாதிரி கொடுத்துருப்போம். அந்த டீட்டெயில்ஸும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற வீடியோவும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இங்கிலீஷ் மீடியத்துக்கான ஃபார்மும் இருக்குது. இல்லை athiyamanteam.com வெப்சைட்டில் போய்ட்டும் நீங்கள் வந்து புக்ஸை ஆர்டர் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுற மாதிரி உங்களுக்கு என்ன புக்ஸ் வேணுமோ அதை நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த 3 அப்டேட் கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ முதல்ல வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து செக் பண்ணி பாருங்கள். டெஸ்ட் சீரிஸ் வேணும்னா ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு படிக்கிறதுக்கு மெட்டீரியல் வேணால் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஃபெஸ்டிவ் டைமில் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.